டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கும் வகையில் அரசு தொடர்ந்து முயற்சிப்பதாக இடி குற்றம் சாட்டியிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். திவ்யா, அமலாக்கத்துறையினுடைய சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் அமலாக்கத்துறையினுடைய சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் முன்கூட்டியே தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சோதனையை நடத்துவதற்கான வாரண்டை காட்டி வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெற்றதாக தமிழக அரசுக்குரிய குற்றச்சாட்டை மறுத்த அமலாக்கத்துறை சோதனைக்காக வாரண்டை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளது. சோதனைக்கு எதிராக அமலாக்கத்துறையிடம் முறையிடும் மாற்று வாய்ப்பு உள்ள போதும் அதை அணுகி நிவாரணம் கோராமல் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடியது தவறு என கூறப்பட்டிருக்கிறது. டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கினுடைய அடிப்படையில் மட்டுமே சோதனை நடத்தியதாகவும் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் சோதனை நடத்தவில்லை என்றும் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியிருக்கிறது. சோதனையின் போது அதிகாரிகள் உணவருந்த ஓய்வெடுக்க அனுமதி வழங்கிய பிறகு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் டாஸ்மாக் அதிகாரிகள் சுதந்திரத்தை மீறியதாக டாஸ்மாக் நிர்வாகம் வழக்கு தொடர முடியாது, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் வழக்கு தொடர முடியும் என கூறப்பட்டிருக்கிறது. பெண் அதிகாரிகள் பாதுகாப்பான முறையில் தான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஆதாரங்களை சேகரிக்கவும் மட்டுமே அதிகாரிகளுடைய மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. சட்டபூர்வமான சோதனையை முடக்கக்கூடிய நோக்கில் சட்டவிரோதமான சிறைப்பிடித்ததாகவும் துன்புறுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகளை கூறி தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிற இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை கோரியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.